சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்கொடை வசூல் பண்ணுறதுக்குல்ல, அதில் எத்தனை விதமான வித்தைகளை காட்டி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாடு தான் அது. பல பேர்கிட்ட வந்து நன்கொடை வசூல் பண்ணுறதை விட நம்ம கை காசையே போட்டு அந்த விழாவை நடத்திடலாம் போல் இருக்கும். அப்படி இருக்கும். கிராமங்களில் திருவிழான்னு வந்துருச்சுன்னா வீட்டுக்கு இவ்வளவு, தலைக்கட்டுக்கு இவ்வளவுன்னு வரி போடுவாங்க. அதில் வசூல் பண்ணி நடத்துவாங்க. ஒரு 4-5 பேர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி கையில் ஒரு உயர் நோட்டோட ஒரு பேனாவோட ரோட்டில் நடந்து போனாங்கன்னா நன்கொடைக்கு ஆள் வருதுன்னு பல பேர் பயந்து ஓடுவான். ஒரு கிராமத்திலலாம் ஒருத்தங்கிட்ட நன்கொடை கேட்டிருக்காங்க. அந்த கிராமத்தார் 10 ரூபா தாரையா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். 10 ரூபானா வெறும் 10 ரூபா தான். 10 நாள் அலைய விட்டு 10 ரூபா கொடுத்துருக்கான் அவன். அதுக்கப்புறம் இந்த நன்கொடை வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க அவனை பார்க்கும்போதெல்லாம் ஓடுறபடி அவன் பண்ணிவிட்டான். அப்புறம் அந்த 10 ரூபா என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுறதா உத்தேசம் அப்படின்னு அவங்கள பார்த்து இவன் கேள்வி கேட்டு 10 லட்சம் கொடுத்தது மாதிரி ஆக்கிவிட்டான். இப்படியெல்லாம் இருக்கும். நன்கொடை வச்சு தான் ஊரில் பொது காரியங்கள் நடத்தணும். அப்போ தான் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எல்லோரும் கலந்து இந்த திருவிழா கொண்டாடுறோம். ஒருத்தர் செலவுன்னா கொடுத்துடலாம். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு நடத்தினோம்னா அது பொது விழாவாக மாறி போகும். மேல் நாட்டிலெல்லாம் சர்ச்சுகள் இருக்குல்ல, அந்த தேவாலயங்கள்லாம் பராமரிப்பு திருவிழாக்கள் இதே மாதிரி தான் நன்கொடை வாங்கி தான் நடத்துவாங்க. மேல்நாட்டிலையும் அங்கே ஒரு சர்ச்சு எல்லோரும் வந்துட்டாங்க. மாஸில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சொற்பொழிவு பண்ணுவார் அந்த ஃபாதர். அவர் பொது விஷயங்களும் பேசுவார். அன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபாதர் பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி என்னுடைய சொற்பொழிவில் 3 நியூஸ் இருக்குது. ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், 3வது மோஸ்ட் பேட் நியூஸ் ஒன்று. 3 நியூஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு ஃபாதர். எல்லோரும் ஆவலாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம சர்ச்சோட கூரை ஒழுகிக்கிட்டு இருக்கு. அதை பராமரிப்பு பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னாரு. போச்சுரா, பணம் கேட்க போகிறார் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் முடங்க ஆரம்பித்தாங்க வந்திருந்தவங்க. இது பேட் நியூஸ். குட் நியூஸ் என்ன தெரியுமா? அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ பணம், அதை பராமரிப்புக்கு கூரையை சரி பண்ணுறதுக்கு அது பூரா பணம் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, பணம் இருக்கா அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டான். 3வது நியூஸ் என்னதுன்னு, மோஸ்ட் பேட் நியூஸ் என்ன தெரியுமா? அந்த பணம் சர்ச்சில் இல்லை, உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. வந்திருக்கிற உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. அது வெளியே வந்தால் தான் ரிப்பேர் பார்க்க முடியும்னார்ல. மோஸ்ட் பேட் நியூஸ். எப்படியெல்லாம் நன்கொடை வசூல் பண்ண வேண்டியிருக்கு பாருங்களேன். ஒரு பையன், ஒரு இளைஞன் ரொம்ப ஆர்வமாக வந்தான். சர்ச்சு ஃபாதர்கிட்ட கேட்டான், ஃபாதர் நம்ம சர்ச்சோட ஃபண்ட் ரைஸுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு ரெகுலராக வந்து போகிற பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த பைபிளை போய் விற்றுட்டு வா. எவ்வளோ விற்கிறியோ அந்த பணம் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம சர்ச்சுக்கு நல்லது அப்படின்னு ஃபாதர் சொன்னார். உடனே அவன் போனான். நாள் 5 பைபிள் விற்றுட்டான். 2வது நாள் 10 பைபிளை விற்றுட்டான். இளைஞனுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த ஃபாதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. ஒரு மாதத்தில் 300 பைபிள் விற்றாச்சு. ரொம்ப ஆச்சரியம். கூப்பிட்டு கேட்டார் இளைஞனை பார்த்து அந்த ஃபாதர், எப்பா என்னுடைய வரலாற்றில், சர்ச்சோட வரலாற்றில் இப்படி அபரிமிதமாக வியாபாரம் பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வரலாற்று சாதனை புரிஞ்சுட்டேன். ஒரு மாதத்தில் 300 பைபிள் விற்றுருக்க பார்த்தியா, எப்படி நீ சாதுரியமாக எப்படி விற்ற அப்படின்னு ஃபாதர் கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், இளைஞன், ஒன்றும் இல்லைங்க, பைபிள் வாங்கிக்கோங்க காசு கொடுத்து. நீங்கள் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து டெய்லி வந்து நானே உங்களுக்கு பைபிளை வாசித்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். எப்பா நீ எல்லாம் வந்து படுத்தாத, நாங்களே வாங்கி வாசிச்சுக்கிறோம்னு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னானா. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.